தர்மபுரியன் செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பழைய நினைவுகள் என பஞ்சமி நில விவகாரத்தை மீண்டும் கையில் எடுத்திருக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள். பஞ்சமி நிலம் என்ற உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? முரசொலி மூலப்பத்திரம் எங்க அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா? சமீப ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த செய்தி தான் நமக்கு நினைவுக்கு வருது. அதாவது பஞ்சமி நிலத்துல தான் முரசொலி அலுவலகம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி ரொம்ப பேசப்பட்ட ஒரு செய்தி. மீண்டும் அந்த செய்தி தான் நினைவுக்கு வருது. அது குறித்து நம்ம பார்ப்போம். அதாவது மருத்துவர் ஐயா பஞ்சமி நிலம் மீட்பும் சுட்டு வீழ்த்தப்பட்ட போராளிகளும் களமிறங்கிய பாமகவும் என்று ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்த அரசியல் கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் முதலிடம் உண்டு. இதற்காக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் இப்போது கூறுகிறேன். இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டம், கடந்த கால மற்றும் எதிர்கால செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள காரணி கிராமத்தில் 300க்கும் கூடுதலான பட்டியலின குடும்பங்கள் வசித்து வந்தன. அந்த பகுதியில் 633 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை பிற சமூகத்தினர் பயன்படுத்தி வந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதை எதிர்த்தும் அந்த நிலங்களை மீட்பதற்காகவும் பட்டியலின மக்கள் 1994 ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி போராட்டங்களை தொடங்கினர். அடுத்த சில நாள் போராட்டத்தில் 4.5 ஏக்கர் நிலத்தை மீட்டு அங்கு உழவு செய்து விவசாயம் மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து அந்த மக்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. தீபன் சக்கரவர்த்தி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் அவர்கள் அமைத்த அம்பேத்கர் சிலையையும் ஆட்சியாளர்களால் அகற்றப்பட்டது. அதை கண்டித்து அக்டோபர் 10ஆம் தேதி செங்கல்பட்டு உள்ள கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பட்டியலினத்தவர் போராட்டம் நடத்தினர். அதை ஒடுக்க நினைத்த காவல்துறை திடீரென துப்பாக்கி சூடு நடத்தியது. அப்போது திருக்கலக்குன்றம் வட்டம் குளிப்பாந்தண்டல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஜான் தாமஸ், மதுராந்தகம் வட்டம் பாப்பநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கொடூரமான முறையில் சுட்டுக் கொன்றனர். மேலும் பலர் கைது செய்து சிறைகளில் அடைக்கப்பட்டனர். அவர்களில் ஏழுமலைக்கு வெறும் 21 வயதுதான். அவருக்கு அப்போது திருமணம் ஆகவில்லை. 25 வயதான ஜான் தாமஸுக்கு திருமணமாகி 9 மாத கைக்குழந்தை இருந்தது. இந்த செய்தி அறிந்ததுமே கடுமையான அதிர்ச்சி அடைந்த மருத்துவர் ஐயா அவர்கள் உடனடியாக செங்கல்பட்டு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகி திருக்கச்சூர் ஆறுமுகத்தை தொலைபேசி மூலம் அழைத்தார். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ தெரியாது. நாளை 11/10/1994, அதாவது 1994 அவர் சொல்றது, நாளை காலை நான் செங்கல்பட்டு வருகிறேன். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும். பட்டியலின மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை கண்டித்து துண்டறிக்கைகள் தயாரித்து வழங்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி திருக்கச்சூர் ஆறுமுகம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். அடுத்த நாள், அதாவது 11/10/1994 அன்று செங்கல்பட்டு சென்ற ஐயா ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகிய இருவர் வீடுகளுக்கும் சென்று அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருந்த பலரையும் திருக்கச்சூர் ஆறுமுகம், CR பாஸ்கரன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகளுடன் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் மருத்துவர் ஐயா அவர்கள். போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இயேசு மரியான், தீபன் சக்கரவர்த்தி, மார்டின் ஃபாதர் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த துப்பாக்கி சூட்டை கண்டிக்கவோ பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவோ அப்போது எந்த கட்சியும் தயாராக இல்லை. காவல்துறை அடக்குமுறைக்கு அஞ்சி அவர்கள் அடங்கி கிடந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டம் அத்துடன் முடிவடைந்து விட்டவில்லை. பட்டியலின மக்கள் மீதான துப்பாக்கி சூடு மற்றும் ஒடுக்குமுறையை கண்டித்து அடுத்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஒன்றை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியது. அந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். பாமக போராட்டத்திற்கு எதிராகவும் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடப்பட்டன. ஆனால் மிகவும் துணிச்சலுடன் பட்டியலின மக்களுக்காக நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தினோம். அப்போது வேறு எந்த கட்சியும் செங்கல்பட்டு துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை. குறிப்பாக தலித் அமைப்புகள் எதுவும் உடனடியாக போராட்டம் நடத்தவில்லை. அப்போது தலித் மக்களுக்கான இயக்கம் நடத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கருப்பன், மருத்துவர் சேப்பன் போன்றவர்கள். அவர்கள் இருவரும் எனது நண்பர்கள்தான். ஆனாலும் ஏதோ காரணத்தால் உடனடியாக போராட்டம் நடத்த அவர்கள் தயாராக இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தி 2 வாரங்களுக்கு பிறகே தலித் அமைப்புகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புரியுதுங்களா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி
தலித் சமுதாய அந்த பட்டியலின மக்களுக்காக அவங்க போராட்டம் நடத்தினதுக்கு பின்னாடி 2 வாரத்துக்கு அப்புறம் தான் தலித் அமைப்புகளே போராட்டம் நடத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்போது தலித் அமைப்புகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த போராட்டத்தில் ஐயா கலந்து கொள்ளக்கூடாது என்று கூறினார்கள். என்ன பேசியும் அவர்கள் சமாதானப்படுத்த முடியவில்லை. அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். குடிதாங்கியில் தலித் ஒருவரின் உடலை பொதுப்பாதை வழியாக கொண்டு செல்வதில் எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை சந்திக்க நேர்ந்ததோ அதே அளவுக்கு இங்கும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள். ஒரு கட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் எவரும் என்னுடன் போராட்டத்தில் கலந்து கொள்ள வர வேண்டாம், நான் மட்டும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டேன் என்று மருத்துவர் ஐயா சொல்றாரு. அப்படியே தலித் அமைப்புகள் நடத்திய போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அப்போதைய பொதுச் செயலாளர் தலித் எழில்மலை, திருக்கச்சூர் ஆறுமுகம் ஆகியோருடன் ஐயா கலந்து கொண்டு பஞ்சமி நில மீட்பு குறித்தும் நிலத்திற்காக போராடிய மக்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டை கண்டித்தும் உரையாற்றி இருக்கிறார். பஞ்சமி நில மீட்பில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணை தமிழகத்தில் வேறு எந்த கட்சியும் இல்லை. இவ்வளவு ஏன், இப்போது பஞ்சமி நில மீட்பு குறித்து பேசும் பலர், அதாவது இப்போது பஞ்சமி நிலைமை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, தலித் அமைப்புங்க நாங்கள் தான், தலித்துக்காக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு பேசுகிற யாருமே இந்த பஞ்சமி நில மீட்பு குறித்து யாருமே வாய் திறக்கல. மருத்துவர் ஐயா அவர்கள் ஓர் வரலாற்று நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.